இப்போ யூரோப்பாவுல ஒரு பிரம்மாண்டமான கடல் இருக்குன்னு உறுதியாயிடுச்சு. ஆனா அது பல கிலோமீட்டர் தடிமன் உள்ள பனிக்கு அடியில இருக்கு. சூரிய ஒளியே போகாத அந்த இருட்டுல எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தேட நாம யூரோப்பாவை விட்டுட்டு நம்ம பூமிக்கு வரணும். குறிப்பா நம்ம கடல்களோட ஆழமான இருண்ட பகுதிக்கு. 1977ல விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஆடி போனாங்க. என்ன அது? ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ், அதாவது கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலை பிழிவுகள்ல இருந்து சூடான ரசாயனங்கள் கலந்த தண்ணி புகை மாதிரி வெளியேறிட்டே இருக்கும். அங்க சூரிய வெளிச்சத்தோட தடங்கூட கிடையாது, அழுத்தம் மிக அதிகம், நச்சு வாயுக்கள், உயிர் வாழவே தகுதியில்லாத இடம்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்க ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பே செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம். அப்போ சூரியனே இல்லாம வெறும் ரசாயனங்கள வச்சே ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பே இயங்குதா? பூமியிலே இப்படி இருக்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மைதான். அதுவரைக்கும் பூமியிலே எல்லா உயிருக்கும் ஆதாரம் சூரியன் தான் நினைச்சோம். ஆனா இந்த கண்டுபிடிப்பு அதை மாத்திருச்சு. ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் மூலமா ஆற்றல் கிடைக்கலாம் அப்படின்னு யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு சந்தேகம். யூரோப்பாவோட கடல் பல லட்சம் வருஷமா அந்த தடிமனான பனிக்கு அடியில வெளி உலக தொடர்பே இல்லாம தனியா இருக்கு. அப்படி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்ல உயிர் திக்கிச்சு நிக்க முடியுமா? ஒருவேளை அங்க ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் இல்லைனா என்ன பண்றது? இதுக்கும் நம்ம பூமியிலே ஒரு விசித்திரமான பதில் இருக்கு. இந்த முறை நாம போக வேண்டிய இடம் அண்டார்டிகா. அங்க பிளட் ஃபால்ஸ், அதாவது இரத்த அருவின்னு ஒரு இடம் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பனிப்பாறையிலிருந்து ரத்தம் வடிகிற மாதிரியே இருக்கும். ஆனா அது ரத்தம் இல்ல. பல லட்சம் வருஷமா பனிக்கு அடியில சிக்கி இருந்த ஒரு ஏரியோட தண்ணி.